நான் ஒரு இருக்கவே நிமிஷம் இல்லையே. இருங்க ராஜேஷ். நீங்க வந்து ஜோக் இப்ப சாமும் சொன்னீங்கல்ல, தான். ஒரு நிமிஷம் ஓகே இருங்க. ஓகே இதை முடிச்சிருவோம். இந்த ஜோ மைக்கேல் புறம்போக்கு எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பா செருப்பால் அடிப்பேன். புறம்போக்கு தற்குறி நாய் எதை தான் திங்குறான்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஜோ மைக்கேல் இங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. ம். அட்ரஸ் வேணுமாப்பா? கண்டிப்பா சொல்றேங்க. நான் ஏன் அட்ரஸ் போட்டிருக்கேங்கிறத வேணுமா? நான் சொல்லணும்ல. நீங்க என்னோட சொல்லலாம் தேவையில்ல. நேரா வரேன்னு அ சொன்னல, அட்ரஸ் வேணுமா? கண்டிப்பா வரியா? தெரிஞ்சா எனக்கு வந்து பிடிச்சதுன்னா நான் கேட்டா கேட்பேன். ராஸ்மட்டாஸ் குரூப் பண்ண கூகுள்ல சர்ச் பண்ணு, அட்ரஸ் வரும். தைரியம் இருந்தா ஓகே நேர்ல வா. ஓகே. இந்த நான் இது ஏன் போற தைரியம் இருந்துச்சுல, நேர்ல வாத்தாங்க. ஆமா. நாளைக்கு 11 மணிக்கு அதே இடத்துல சப்பரங்கால் போட்டு உட்காந்துருக்கேன். முடிஞ்சா வந்து செஞ்சுட்டு போ. சரி. ஜோ நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க ஜோ. நீங்க அவ்வளவு வருத்தப்படணும் இல்ல ராஜேஷ். நீங்க அவர் ப்ரொஃபைல் போனீங்கன்னா அவர் லொகேஷனை பின் பண்ணிருக்காரு, நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிருக்கலாம். சரி. தேங்க்ஸ். ஓகே அப்புறமே எனக்கு ஓகே தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆமா, எந்த ஓகே ப்ரொஃபைல் தான் போட்டிருக்கேன். ஆமா, ஓகே தான். ஓகே சொல்லிட்டேன், நான் போட்டிருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நான் அது வந்து எனக்கு டைம் வரும்போது வரேன்னு வச்சுங்க. நீங்க எனக்கு என்ன டைம் கமெண்ட் இருக்கும்போது போட்டீங்க நான் சொல்லட்டா? டைம் இருக்கும்போது அப்ப நீ போஸ்ட் போட வேண்டியதானப்பா? அதுதாங்க நான் அதான் சொல்றேன்ல. நான் வந்து இந்த போஸ்ட் போடுறது மாதிரி கிடையாது. எனக்கு ஒருத்தங்க தப்பு நீங்க தப்பா பேசுனீங்கன்னா நான் வந்து அந்த இடத்த தப்பா நான் கேட்பேன். சரி, என்ன தப்பா புரியுங்களா? நீங்க பேசுனேன் என்கிட்ட சொல்லுங்க. நான் சரி, என்ன வந்து தப்பா பேசுனேன்? சாதாரணமா நான் இல்ல, இன்னொன்னு கேட்டு தெரியுங்களா, உங்க தெரிஞ்சுக்கிறேன் என்ன தப்பா யூடியூப்ல பேசுனேன். நான் உங்க யூடியூப்ல நீங்க வந்து ரிவ்யூ பண்றது அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நான் போட்டேன். அது எந்த எப்பா? ரிவ்யூக்குன்னு தெரியல. ஆ, சொல்லிட்டுக்கிறேன். அந்த ரிவ்யூக்கு நான் கமாண்ட் போட்டேன். உங்க ரிவ்யூ வந்து ஹெல்த்தியா இல்ல ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லி போட்டேன். நீங்க நீங்க என்ன தெரியுங்களா அது நீங்க போட்டிருந்தீங்க? அதுக்கெல்லாம் கமெண்ட் போடல உங்க தம்பி. நீ எது அப்பன் கமெண்ட் போட ஞாபகப்படுத்துறேன் உனக்கு. அதாவது அது இங்க இல்ல இல்ல ஞாபகப்படுத்துங்க. இல்ல இல்ல அது மாதிரி கமெண்ட். நீங்க அதுக்கு ஒரு என்ன நிமிஷம் தெரியுமா இருங்க அனுப்பிருந்தீங்க? ராஜேஷ். உங்க ராஜேஷ் அப்பனை வர சொல்லு. ராஜேஷ் ராஜேஷ் உங்க நான் அப்பனை கமெண்ட் வர சொல்லு. ஞாபகப்படுத்துறேன் ராஜேஷ் ராஜேஷ். ஒரு நிமிஷம். அதாவது ஆ ஒரு குரூப் ம் நெகட்டிவிட்டியா இருக்கும் வந்து ரயானையும் ம் சவுண்டையும் அண்ணன் தம்பின்னு சொல்லி ம் அக்கா தம்பின்னு சொல்லி இப்ப தேவையில்லாம பரப்பிட்டு இருக்காங்க இன்டர்வியூக்கு அப்புறம். அப்படி ஏன் ம். பரப்பணும்? அவங்கதான் ஃப்ரெண்டுன்னு அவ தெளிவா போட்டிருக்காள் இந்த புள்ள. உங்களுக்கு என்னடா ம். பிரச்சனை அப்படின்னு போட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதுல என்ன உங்களுக்கு நெகட்டிவா தெரிஞ்சு? நீங்க சொல்றது இப்ப ரீசெண்டா நான் சொல்றது அதுக்கு கீழே தான் உங்க கமெண்ட். எவிக்டா அதுக்கு கீழே தான் உங்க தர்ஷிகா கமெண்ட். அது தர்ஷிகா எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஏப்பா, ஃபர்ஸ்ட் நாள் வேற யாரையும் இந்த இன்டர்வியூ கமெண்ட் எடுத்தீங்க. இப்ப நீ அப்ப அம்ச எனக்கு என்ன கமெண்ட் தெரியுமா ஒரு நிமிஷம் ரிப்ளை இருப்பா. போட்டீங்க? இல்லப்பா, இந்த நாளைக்கு கமெண்ட். தர்ஷிகா இன்டர்வியூ இருக்கு வந்து கதறு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஆமாப்பா. உங்க அப்பன் ஆமா. அப்ப நான் சொல்றது வந்து தர்ஷிகா அந்த வீக்ல சொல்றேங்க. நீங்க சொல்றது இந்த 2 வீக்குக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க. இல்லப்பா, இப்ப நீ மேல அப்பயும் நான் போட்டிருக்க கமெண்ட் போட்டேன். கமெண்ட். இப்ப நீ மேல ஒரு கமெண்ட் அப்பயும் அந்த போட்டிருக்கல. கமெண்ட் போட்டிருக்கேன். இல்ல இல்ல, இப்ப ஆமாங்க. நீ மேல போட்டிருக்க அதுக்கப்புறம் கமெண்ட் நான் அது கேட்டிருக்கல. என்ன மேட்ரு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப நான் மேல வந்து போட்டிருக்க கமெண்ட். நான் வந்து உங்களுக்கு தர்ஷிகா இன்டர்வியூ எடுக்கும்போது உங்க இன்டர்வியூ ஹெல்த்தியா இல்லைன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு நீங்க உங்க அப்பனை வந்து எடுக்க சொல்லுன்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னீங்க. இல்ல அதுல இல்ல, இருந்து சொல்லு, அது உங்க காட்டு. ரிவ்யூக்கு இல்ல இல்ல, உங்க நீங்க அப்பனை வந்து எங்க எடுக்க சொல்லு. போட்டாலும் நான் இல்ல அது இல்ல, மாதிரி உங்க ஆமா அப்பனை அப்படிதான் வந்து நீங்க எடுக்க எனக்கு சொல்லு அப்படின்னு நான் போட்டதை நீங்க காட்டு. நான் காட்டு காட்டு. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து எந்த ட்வீட்டர் நான் வச்சிருக்கேன். டெலிட் பண்ணல. நீ அதை காட்டு. நான் வெயிட் பண்றேன். ட்வீட் கிடையாதுங்க. ட்வீட் கிடையாது. அப்புறம் யூடியூப்ல இன்டர்வியூ எடுத்து போஸ்ட் போடுவீங்கல்ல ஆமா, யூடியூப்ல, அதுல யூடியூப்ல கமெண்ட் இன்டர்வியூ பண்ணுவோம்ல. எடுத்து போஸ்ட் போடுவேன். சரி, அது அதை எடுத்து இப்ப என்ன பண்ணு? அது ஒரு போட்டோ சொல்றது எடுத்து உன்னோட ட்விட்ல போடு. ஓகே. நான் பாக்கணும் இப்ப. நான் எப்ப தெரியுங்களா? தர்ஷிகா வீக்கு கிட்ட சொல்றேன். தர்ஷிகா ஐயா, வீக்குக்கு யாராவது முன்னாடி சொல்லி புரிய வைங்களேன் ஐயா. ஐயா போய் ஐயா ஐயா பொறுமையா சரி, எடுத்துட்டு வாங்க ஐயா. நான் இன்னொரு ஏய் கேள்வி கேட்கறேன் ஜோ. நானே அந்த கேள்வியை கேட்கறேன். ஓகே ஓகே, ஒரே அன்னைக்கு நிமிஷம். நான் போட்டது ஒரே ஒரு கமாண்ட் ஹெல்த்தியா இல்லைன்னு. அதுக்கு வந்து நீ ரிப்ளை கொடுத்தது எப்படி கொடுத்தீங்கன்னா, உங்க அப்பதான் எனக்கு ட்ரிகர் ஆன. அதுல இருந்து நீங்க எந்த அதுதான்ப்பா. இன்டர்வியூ நீ என்ன வீக்லி பண்ணு? வீக்லி இல்ல இல்ல, எனக்கு நான் ஒரே ஒரு போடுறேன். விஷயம் புரியுப்பா. நீ இல்ல ஒன்னே இல்ல ஒரு ஒண்ணும் விஷயம். இல்ல. நீங்க என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க. அந்த பிளாக் எடுத்து விடுங்க, நான் உங்களுக்கே அனுப்புறேன். இல்லப்பா, நீ ட்விட் போடு. இப்ப மேல அது பின் ஏங்க அது பண்ணிடுவாங்க. ஐயோ ட்வீட் அந்த போடு இது வேண்டியது தங்கம். இல்ல. இப்ப நான் தப்பு எனக்கு பண்ணேன்னா ட்வீட் போடு. இங்க இத்தனை பேர் பாக்குறாங்கல்ல, நான் இல்ல தப்பு பண்ணேன்னு அது சொல்றேன்ல, வேண்டியது இல்ல. ட்வீட் போடு. இல்லங்க நான் அப்படி பண்ணல. நான் அப்படி பண்ற ஆளும் கிடையாது. நான் உங்கள்ட்ட அப்புறம் எதுக்கு நேராவே அனுப்பிடுறேன், இந்த தெரிஞ்சுக்கோங்க. ட்வீட் போட்டீங்க? நான் உங்களுக்கு நேரா உங்களுக்கு தானே அது ரிப்ளை கொடுத்துருக்கேன். நான் பொதுவா எதுவும் போடலையே. நான் உங்களுக்கு நீங்க போட்டீங்கல்ல, அதுக்கு தான் தம்பி, ரிப்ளை கொடுத்துருப்பேன் பாருங்க. இதுக்கு எனக்கு ரிப்ளையே கொடுக்கல தங்கம். இப்ப யாராவது சொல்லி நீங்க புரிய வைங்க. மேல என்ன போட்டிருக்குன்னு பாக்க சொல்லுமா? அவர் யாருக்கு ஐயோ நீங்க ரிப்ளை பண்ணிருக்காருன்னு பாருங்கப்பா. சரி நான் ஜோ, போட் ஒரே நிமிஷம் ஜோ. ம், அதை பேசலாம். அவர் ஓகே. ஜே ம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆ ஒருத்தட்ட கூட அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ண மாதிரி எனக்கு சொல்லட்டுங்களா? தெரியல. அவரை புறம்போக்கு. சொல்லட்டுங்களா? சொல்லட்டுங்களா ஏன்னு? ஒரு நாள் ஒரு ரெக்கார்டு கேட்டேன். ஐயா, அதுல இது என்ன மொத்தமும் சொல்லியிருந்தாரு? நான் எதுக்கு தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க வந்து ஐயோ நீங்க சொன்னீங்க இல்லையா, சொன்னீங்கங்க. இல்ல இங்க நான் வந்து உங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கீங்கன்னு பாப்ஸ் சொல்றதுக்கு தான் இது பாப்ஸ் அத்தனையும் ஒரே பேசிட்டு நிமிஷம் இருக்கேன் பாப்ஸ். நான். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி பாப்ஸ். ஏங்க ராஜேஷ், ஆ நீங்க வந்து கேட்டேன்னு சொல்ல கேட்டு டிடிஎஸ்ல கேட்டீங்க இல்ல வந்து பிலிம் என்சைக்ளோபீடியால கேட்டீங்கன்னு தெரியல. எத்தனை மணி நேரம் கேட்டீங்க? எத்தனை 1 hour எபிசோட் இருந்திருக்கும் அதுல யூடியூப்ல? ஃபுல்லாவே
இல்லங்க இருங்க நான் ஒரு ஒரு நிமிஷம். இங்க டைம் ஒருத்தர் ஃபுல்லாவே வந்து ஸ்பேஸ் கேட்பேன். பிபிபி நடக்கிறப்போ ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. எந்த கான்செப்ட்ல வந்து என்ன பேச ஆரம்பிச்சாங்க, எதுக்காக பேச ஆரம்பிச்சாங்க, அதோட கன்க்ளூஷன் என்ன வந்துச்சுன்னு வந்து உங்களுக்கு தெரியாது. அங்க போறது வெறும் 1 ஹவர் வீடியோ தான் போடுவாங்க அங்க. கரெக்டா டிடிஎஸ்லயும் என்சைக்ளோபீடியாலயும். ஆமா. அதை கேட்டுட்டு வந்து இங்க வந்து கொஸ்டின் கேட்கறத வச்சு இப்ப நீங்க போட ட்வீட் நாங்க கொஸ்டின் கேட்கணும் திருப்பி. நீ ஏன் இப்படி போட்டிருக்க? நான் சொல்லட்டுங்களா? நீங்க ஒரு வீடியோ நான் அத பார்த்து கேக்குறீங்க. மட்டும் எங்களுக்கு இங்க கேட்டுட்டு ஐயா விளக்கமே இந்த இருக்கே. டாபிக்குக்கெல்லாம் வேணவே அதுக்கப்புறம் வேணாம் ப்ரொஃபசர். இத நம்ம இதுதான் கடைசி. ராஜேஷ் இதுக்கு மேல இன்னும் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. நான் இதுல நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க. ஆனா ஆனா நான் இங்க உங்ககிட்ட வந்து ஓப்பனா சொல்லிக்கிறேன். ராஜேஷ் நீங்க அது மாதிரி இதுல எதுவும் பேசாம நீங்க நான் என்ன வேணா கமெண்ட் போட ஐயா பேசிக்கங்க. மாட்டேன். நீங்க பாப்ஸ் ஒரே இல்ல நிமிஷம் பாப்ஸ் ஒரே அதெல்லாம் நிமிஷம் உங்க சொல்லிக்கிறார் பாப்ஸ். விருப்பம். ராஜேஷ் இந்த ஒரே மாதிரி நீங்க நிமிஷம் வந்து ப்ரொஃபசர் அதை பேசி நேர்ல பார்த்து செருப்பு ம். அடிப்பேன் அதெல்லாம் வந்து சொல்லிக்காதீங்க. வந்துடலாம் சார். ஏன்னா வந்து எல்லாருமே எல்லாருமே ஏங்க இருக்காங்க. இல்ல இல்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் ஒரு வீடியோ பார்த்து பண்றது ப்ரொஃபசர் அர்த்தம் கிடையாதுங்க. கரெக்ட்டுங்களா? ப்ரொஃபசர் அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம ஒர்க் இல்ல. நீங்க என்ன வேணா ஏங்க பண்ணிக்கீங்க. ஒரு ஆளு உங்க நான் ப்ரொஃபைல் போட்ட பாக்க சாதாரண கமெண்ட்டுக்கு எங்க ராஜேஷ் அப்பா இருப்பாரு. நான் அது மாதிரி போட்டது உங்களுக்கு ஒரே பிடிச்சதுன்னா நிமிஷம் ராஜேஷ் சாதாரண ஒரு ஏங்க கமெண்ட் உங்க அதெல்லாம் உங்க அப்பான்னு பிரச்சனை. சொல்லும்போது எனக்கு எவ்வளவு ஒரு கோவம் நிமிஷம் வரும். பாப்பாய் ராஜேஷ் பாப்பாய் பாப்பாய் ஒரே ஒரு செகண்ட் என்ன இருங்க பேச பாப்பாய். விடுங்கப்பா. ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து ஒரு செகண்ட் கன்க்ளூஷன்ல இல்ல சொல்றா ராஜேஷ் திரும்ப ராஜேஷ் திரும்ப அதை ராஜேஷ் சொல்றாருல்ல. அப்பா தெளிவா தம்பி அவர் ராஜேஷ் சொல்றாருல்ல. ஒரு நிமிஷம். நீங்க அவர் போட்டாருன்னு சொல்லுங்க. சொல்றீங்கல்ல, அந்த கமெண்ட்டை எடுத்து ட்வீட் போடுங்க. நாங்க ஆமா. மேல எடுத்து பின் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிள். ஓகே நீங்க அந்த கமெண்ட் ஓகே. இருந்துச்சுன்னா அதை அத அப்படியே போய் எடுத்துட்டு வாங்க எடுத்து அதுக்கப்புறம் ராஜேஷ். அத அதுக்கப்புறம் போய் உங்க எடுத்துட்டு வாங்க. டிஸ்கஷனை ஹெல்த்தியா ஓ வைக்கிறீங்களோ என்னவா ஓகே. வைக்கிறீங்களோ வைங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் குறை சொல்றதுக்கு ஓகே. முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்றத பாருங்க. நீங்க சொன்ன இல்ல நீங்க உபயோகிச்ச ம். வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் இங்க கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு ம். அப்படி தோணுது. நீங்க தான் அக்ரெசிவா பேசியிருக்கீங்க. நான் ஏன் அப்படி யூஸ் பண்ணேன்னா நீங்க அதை விட என்ன வல்கரா ஐயா பேசணும்? பேசினதுனால இஃப் நான் யூ யூஸ் ஹேவ் த பண்ணேன். அவ்வளவுதான். ப்ரூஃப் எ- யூ கேன் ஷோ த ப்ரூஃப் நாங்க வல்கரா பேசியிருக்கோம்னு. ஒரே நிமிஷம் ம். ஒரே நிமிஷம்டா. ம். ஒரே நிமிஷம் பார்ப்பேன். ராஜேஷ் இந்த ஸ்பேஸ்ல ம். நானும் 100 நாளுக்கு மேல இருந்திருக்கேன். டாம் ஸ்பேஸ்ல ம். ஸ்பேஸ்லயும் 100 நாளைக்கு மேல இருந்திருக்கேன். ஓகேவா? ம். அவங்க நடுவுல ம். 15 நாளைக்கு மேல டூருக்கு போயிட்டாங்க. அப்ப ஸ்பேஸ் போடல. டைம் ம். கிடைக்கிறப்ப 3 தடவையோ 2 தடவையோ போட்டாங்க. அப்பயும் பிபிஏ பத்தி அதிகமா பேசல. ஓகேவா? ம். பேசின ம். ஒரு இடத்துல கூட தப்பான வார்த்தை யூஸ் பண்ணி நான் பார்த்ததுல இங்க இருக்கவங்க நிறைய பேர் பார்த்ததுல இன்க்ளூடிங் ம். பாப்பாய், மோகனா, ரோஷினி, எனிபடி கான் see that even though ஜோ அ- மைக்கேல். ஸோ இருங்க கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க சொல்றீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இருக்கணும். அப்படி ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வந்துட்டு பேசுங்க. நீங்க பாட்டுக்கு இருக்கு நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப நேரமா. இருக்குன்னு சொல்றீங்களே தவிர காட்ட மாட்டீங்க. உங்களை பத்தி நீங்க பேசினதா இத்தனை பேர் பின் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. 4 ட்வீட்டுக்கு மேல பின் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பேசினதா இவங்க எல்லாரும் இப்ப ஜோ வந்து இப்படி பேசியிருக்காரு, டாம் இப்படி பேசியிருக்காங்க, பாப்பா இப்படி பேசியிருக்காங்க. ஒரு ட்வீட் உங்களால பின் பண்ண முடிஞ்சா ஃபர்ஸ்ட்? ஏன்னா பேசல. பேசியிருந்தா பின் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க பேசுங்க. ஆர்கே அது ப்ரோ வரைக்கும் நீங்க உங்களுக்கே பேச நான் ஒண்ணு வேணாம். சொல்லட்டா? யூ ஆர் த போதும் போதும். சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இல்ல நீங்க வேணாம். பேசுனதே நீங்க ஏன் தேங்க்யூ பேசுனீங்கிறக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் ஜென்யூன் கேட்கறதுக்கு இல்ல இந்த பாப்பாய் ஸ்பேஸ். ஜென்யூனா பேசுறீங்க. ராஜேஷ் ஆர்கே நீங்க பாப்பாய் ஏன் மாதிரி ராஜேஷ் ஒரு ஜென்யூனா நிமிஷம் மத்தவங்க கட் அவுட் பேசல. பண்ணுங்க. ஐயா மியூட் அதனால பண்ணுங்க உங்களுக்கு நான் டாம். கமெண்ட் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம் பாப்பேன். ராஜேஷ் எனக்கு இங்க இந்த புகழ்றது எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்துட்டு பேசுங்க. எடுத்துட்டு வந்துட்டு பேசினா பேசலாம், இல்லைன்னா பேச தேவையில்ல. டாம் முடிஞ்சா அவரை கிக் அவுட் பண்ணிருங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். டன் சாரி ஜோ, உங்களுடைய நேரங்களை வந்து நான் வீணடிச்சதுக்கு. தலையை வந்து உங்களுக்கு போட்டிருந்தாப்ல, அதனாலதான் சரி என்ன கதை அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் ட்வீட் போட்டாருன்னா நம்ம டாம் அதுக்கப்புறமேட்டு அதை பத்தி பேசுவோம். சொல்லுங்க டாம் ஜோ. என் ப்ரொஃபைல்லே என் அட்ரஸ் போட்டிருக்கேன். ம் இந்த ட்வீட் போடுறவங்களுக்கு யாருக்காவது தைரியம் உண்டே ஆனால் வர சொல்லுங்க. நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன். காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஆபீஸ் தான் இருப்பேன். இல்ல ஓகேவா? எனக்கு ஜோய் பார்க்கும்போது தான் பாவமா இருந்துச்சு. நான் சிவனேன்னு தான்டா போயிட்டு இருந்தேன். என்ன ஏன்டா பின் பண்ணி விட்டீங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் பாட்டு சொல்லியிருந்தேன் எல்லாரும் ஸ்பேஸுக்கு வாங்க ஸ்பேஸ் இவ்வளவு பாசமா கூப்பிடுறவங்க கிடையாது. என்னது இது? இது வரைக்கும் இத்தனை அப்படி நாள்ல அது ஒரு ஆள் கூப்பிட்டா பரவாயில்ல. இத்தனை நாள் 10-15 பேர் அமைச்சிருக்காங்க. ஒரு நாள் கூட ஜோ நான் ஒரு நாளாவது உங்களை ஸ்பேஸ்க்கு வான்னு கூப்பிட்டுருக்கேனா, வாங்க ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேனா? அதுதான் நான் கேக்குறேன். இவ்வளவு பாசக்கார பயமுடிய இல்லையே, என்னது இது அப்படின்னு பார்த்தேன். இப்ப அவரு எப்படி எடுத்துட்டாருன்னா அது எக்ஸ்பிளனேஷன் நான் எதுக்கு அதுக்கு இல்ல. அவர் வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு டாமே உனக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை அப்படின்னா. அப்ப நாம திருப்பி கேட்கறோம் அந்த மாதிரி டாம் எங்கேயும் பேசுற நீங்க தான் பேசி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் அருகதை இல்லை அப்படின்னு நம்ம திருப்பி பேசுறோம். அவ்வளவுதான் சிம்பிள். விஜய் பேசுங்க விஜய். இப்ப அவர் யாரோட சப்போர்ட் பாப்ஸ் எனக்கு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவரு சவுண்ட் ஃபேன்ஸ் தான். அப்புறம் எதுக்கு விஷாலு தர்சிகான் போயிட்டாரு தெரியல. அவர் சவுண்டுக்கு தான் அதிகமா ரூட் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள போக வேணாம்னு பாக்குறாரு. அவர் என்ன ஃபேன்ஸா வேணா இருக்கு பாவம். இவங்கனால அவங்க எல்லாம் சேர்ந்து கண்டஸ்டன்ட்டும் நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட நான் டவுன் பண்ணேன்றாங்க. எங்க டவுன் பண்ணன்றதுதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது பாப்ஸ் என் ட்வீட்லயே. டெலுல ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல பாப்பா எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க இருங்க விஜய் ரொம்ப நேரமா ரைஸ் பண்ணாரு. விஜய் பேசுறது
ஓகே ஓகே பேசிக்கலாம். ஹாய் டாம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா மோகனா வந்து நான் லிசனர்ல தான் இருந்தேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஒப்பீனியனா நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஓகேவா? நான் உங்க ஸ்பேஸ் வந்து நான் நிறைய ஸ்பேஸ் ஃபேண்டம் ஸ்பேஸ்லாம் போக மாட்டேன். உங்க ஸ்பேஸும் அப்படிதான் பார்க்குறேன். ஜாக்லின் ஃபேண்டமாக தான் நான் பார்க்குறேன். அது என்னோட ஒப்பீனியன், ஓகேவா? மோகனா என்னன்னா கேஸ்க்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசும்போது நான் அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி போட்டதுக்கு அவங்க வந்து கேஸ் லைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஃபேண்டம்ல வந்து எல்லா ஃபேண்டம்லயும் அபியூஸ் நடக்குதுதான். இந்த ஃபேண்டம் அந்த ஃபேண்டம் நாங்க உத்தம புனித ஆத்மா அப்படின்றது சொல்லவே முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட கண்ட்ரோல் மீறி ஒரு இடத்துல அபியூஸ் நடக்கதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஃபேண்டமை மட்டும் குறிப்பிட்டு நம்ம டார்கெட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, நான் உங்க இன்டென்ஷன்ஸ் என்ன கொஸ்டின் பண்றேன். என்னன்னா இப்போ சௌந்தர்யா ரயான் சண்டையா இருக்கட்டும், ஏன் நேத்து கூட வந்து ஒருத்தர் வந்து ஜாக்லினோட இதை வந்து போட்டு கமெண்ட்ல அது பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கமெண்ட் போட்டார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தார். நீங்க அந்த இடத்துலலாம் வந்து அபியூஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போட்டு அது கொஸ்டின் பண்ணாம ஒரு ஸ்பேஸ் போடாம இருக்கும்போது எனக்கு என்னன்னா உங்க இன்டென்ஷன் என்னன்றதை யோசிச்சேன். பாத்தீங்களா பாத்தீங்களா இல்ல அந்த இல்ல tweet-அ எனக்கு போங்க. இருங்க tweet இருங்க நான் போங்க. முடிச்சிடுறேன். அதுல நான் என்ன கமெண்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இல்ல நீங்க இல்ல இன்டென்ஷன் நீங்க அதுக்காக கொஸ்டின் ஒரு பண்ணும்போது ஸ்பேஸ்ன்றதை விஜய் தான் நான் விஜய் சொல்ல வரேன் விஜய் டாம். நீங்க நெக்ஸ்ட் இன்டென்ஷன் நான் நீங்க ஃபுல்லா சொல்லும் பொழுது முடிச்சிட்டேன்னா விஜய் உங்களுக்கு நீங்க ஐடியா நோ கான்டாக்ட் நோ என்ன நோ 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 நான் முடிச்சிடுறேன். நோ இந்த நோ நோ கான்டாக்ட் நோ உங்களுக்கு புரியல விஜய். அலோவ் பண்ண இந்த முடியாது ஸ்பேஸ் விஜய். எதுக்குன்னா ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ரசிகன் போட்டது தானே சொல்றீங்க. நான் தான் சொன்னேன் ரசிகனுக்கு வந்து நீங்க யாருமே பெட்ரோல் ஆகாதீங்க, ரசிகன் தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கல அப்படின்னு. இந்த ஸ்பேஸ் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, வில்லின்னு தச்சியாவை பிராண்ட் பண்றாங்க, ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க, அப்ப நானும் விஷால் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னு தாம் பண்றாங்க. அதுக்கு தாம அதுதாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபில்தி வேர்ட்ஸ், ஒரே நிமிஷம் ஃபில்தி கமெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் ஃபில்தி கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளை வருது, மிடில் ஃபிங்கர் டு யூ ஆன்டின்னு வருது. அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் போட்டதே அதுதான் ஒழிய நானும் சொல்ல அந்த வீடியோ வரேன். போட்டதுல அதுதான் நான் சொல்ல வரேன். ரசிகன் எங்க அப்படி அபியூஸா பண்ணாரு? இல்லங்க இருங்க, நான் உங்ககிட்ட எனக்கு என்னோட இன்டென்ஷன் ரசிகன் மேல நம்மளுக்கு வருத்தம் இருக்கு. நான் நான் என்ன சொல்றேன்னா என் மனசுல இதெல்லாம் கொஸ்டின் பண்ணும்போது அப்புறம் வந்து இது ஏன் பண்ணும்போதுன்னு பார்க்கும்போது எம்எஸ் டாமுக்கு வந்து ஒரு மிடில் ஃபிங்கர் போட்டு ஒருத்தர் வந்து இது பண்றாங்க, அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களை அபியூஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. அண்ட் அது கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தர்ஷிகாவுக்கு அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டாம் சொன்னாங்க. இப்போ தர்ஷிகாவுக்கு அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல டாம் அபியூஸ் பண்ணாங்கன்ற ஆதங்கத்தை வந்து இங்க இது வெளியே காட்டுறீங்களா? அது மட்டும் எனக்கு கிளாரிட்டி கொடுங்க. அது நான் நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா சொல்றேன். நான் ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அபியூஸ் பண்றாங்க. எவ்ரி சீசன் ஒரு பொண்ணை வந்து பிராண்ட் பண்றீங்க, ஒவ்வொரு நேம் சொல்லி பிராண்ட் பண்றீங்க. ஒரு பையனை வந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஸ்டாப் பண்றீங்க. அந்த எண்ணமே தவறா இருக்கு. எனக்கு அது பிடிக்கல அப்படின்றதுனாலதான் நான் கமெண்ட் பண்ணேன். எங்களாலையும் அதை பண்ண முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி அநாகரிகமான கமெண்ட்ஸை போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உண்மையாலுமே அவங்க வந்து பேச முடியும்னா பேசணும்னு நாங்க சொல்லிட்டோம். சொன்னதுமே வந்துட்டு குரு வந்தாரு. குரு பேசிட்டு அவங்க போட்டது தப்புதான், ஆனா அந்த வில்லின்ற வேர்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்பயும் தெளிவா சொல்லிட்டோம். அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். குரு வந்து அதை டெலீட் பண்ணிட்டோம், சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. பட் அந்த வில்லி ட்வீட்டை மட்டும் இன்னும் டெலீட் பண்ணலன்னு சொன்னாரு. அதனால நான் என்ன சொன்னேன்னா, அந்த கமெண்ட்டை நான் டெலீட் பண்ண மாட்டேன், அவங்க அந்த ட்வீட்டை டெலீட் பண்றாங்கன்னா என்னோட கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாக்குறேன். இல்ல நீங்க இப்ப இதுல ஆராய்ஞ்சு டாமுக்கு ஆதாயம் இருக்கா, டாம பேசுனதுனால கொந்தளிச்சு பேசுறாங்களான்னா, டாம் வந்து டெய்லி 100 ஸ்பேஸ் போடணும். டாம வந்து கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்ணதுக்கு டாம் 100 ஸ்பேஸ் போட்டு உட்காந்து கதறிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. I'll just ignore things just like that. பட் ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு இவ்ளோ நெகட்டிவிட்டி வரும்பொழுது அதை கொஸ்டின் பண்ற இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டினியூஸா ஒரு 100 நாளைக்கு. அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். And நீங்க ஒண்ணு கேக்குறீங்களே, இதை நான் ஒரு ஃபேண்டமா தான் பாக்குறேன் நீங்க சொல்றீங்களா, அப்படி நீங்க பார்க்க தேவை கிடையாது. இது டாமோட ஸ்பேஸ்ன்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கி நான் பேசல. டாம்காக பேசுறேன், தர்ஷிக்காக பேசுறேன், அவ்வளவுதான். டாம் அண்ட் ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் விஜய். அதுதாங்க. அதுக்கு இப்போ முன்னாடி எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாமே டாமுக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ நான் என்ன சொன்னாலுமே நான் அதனாலதான் கமெண்ட்ல என்ன போட்டேன்னா, டாமுக்கு தெரிஞ்சவங்க கிடையவே இருங்க கிடையாது. அது இருங்க வந்து டாம், உங்களுடைய நான் என்ன தவறு. சொல்றேன்றதை அது புரிஞ்சுக்கணும். என்ன உங்களுடைய தவறு. தெரிஞ்சு இல்ல இல்ல விஜய், ஏன் நான் உங்களை தெரிஞ்சவங்கன்றதுனா ஸ்டாப் பண்றேன்னா, ஸ்பேஸ்ல ரெகுலரா விஜய் விஜய் வரவங்கன்றதா விஜய் தெரிஞ்சவங்கன்றத நான் மீட் நான் ஏன் பண்ணேன். உங்களை ஸ்டாப் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பண்றேன்ற இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஸ்பேஸ்க்கு வந்து பேசியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க என்ன ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை வச்சு விட்டுட்டு அழகா போனீங்கன்றதை நான் பார்த்தேன்.
பார்த்தேன். வந்து ஸ்பேஸ் வந்து குறை சொல்லிட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? அப்பயே வந்து ஐ ஐ ஒரு ஐ நியூ ஒரு யுவர் ஸ்பேஸோட இன்டென்ஷன். ஒரு ஒரு நிமிஷம். ஸ்பேஸ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணா நிமிஷம். அது திருத்திக்கணும்ன்றது தானே நம்ம கிரிட்டிசைஸ் பார்க்கணும். நோ ஒரு நோ நோ ஹோஸ்ட் நோ. கிட்ட தானே நீங்க நம்ம சொல்ல கிரிட்டிசைஸ் ஓகே முடியும். ஓகே பண்ணலாம். இத நான் வந்து இருங்க ஆலன் டாம் பாப்பாய் கிரிட்டிசைஸ் பாப்பாய் பண்றதுக்கு நான் போவேன் சொல்லியிருக்கேன். இது பாப்பாய் ஏன் பாப்பாய் ஒரு உங்களுக்கு செகண்ட் பர்சனலா பாப்பாய். இப்போ எத்தனை வரீங்கன்றது எனக்கு நோ தெரியல. நோ நோ ஏதாவது நோ. தப்பா ஏன் சொல்லிட்டேனா உங்களுக்கு? ஒரு இல்ல இல்ல நிமிஷம் டாம் நீங்க டாம் உங்களோட டாம் ஒரு இன்டென்ஷன் நிமிஷம் நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் விஜய். அதனால நான் சொல்றேன். நீங்க நீங்க எனக்கு அன்னைக்கு அப்பவே அதை நீங்க பண்ணீங்க. நக்கலா பேசும்போதே உங்க நீங்க இன்டென்ஷன் எனக்கு புரிஞ்சது நோ நோ டாம். நோ நோ. அதனால தான் நீங்க நான் இப்ப வந்து உங்க மேல ஒரு ஸ்பேஸ வந்து நிமிஷம் ஃபாலோ டாம் பண்ண பின்னாடி அவாய்ட் டாம் நோ நோ பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இப்போ இருங்க டாம் இருங்க. டாம் டாம் அப்படி போக வேணாம். ஒரே நிமிஷம் ஒரு விஜய் நிமிஷம் இருங்க. நீங்களும் பாப்பாய் பாப்பாய் டாம் ரெண்டு பாப்பாய். பேரும் ஐ ஹாவ் டு அட்ரஸ். ஏன்னா அவர் இன்னொரு ஸ்பேஸ்ல போட்டதையுமே வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து ஆலன் இருக்காருன்னு தான் போவேன். டாம் பேசுறதுல எனக்கு உடன்படிக்கை கிடையாதுன்னு தலைவன் ஆல்ரெடி சொல்லியிருக்காப்ல. ஓகேவா? இப்ப இவர் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்கும் பொழுதே எனக்கு தெரியும் இவர் ஒன்னும் பாசிட்டிவா பேச போறதும் எனக்கு தெரிஞ்சே தான் நான் கொடுத்தேன். கொடுக்கும் பொழுது இவர் என்ன மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இதுல ஆதாயம் தேடுறீங்களான்னு அவர் கேக்குறாரு. எனக்கு ஆதாயமே தேடல. நம்ம இவ்வளவு நேரம் பேசின ரெக்கார்டிங்ல இருக்கு. அப்ப வந்து ஐ எம் இன் அ பொசிஷன் டு அட்ரஸ் எவ்ரிதிங் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க நக்கலா பேசும் பொழுதே புரிஞ்சுச்சு அப்படிலாம் கிடையாது. ஐ வில் டாக் டு யூ ஆன் ஃபேஸ். ஐ எம் நாட் அ பர்சன் போய் மத்த ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு உங்களை பத்தி பேசுறாள் நான் கிடையாது. நீங்க வரீங்க. இது வரைக்கும் உங்களை பத்தி ஒருத்தர்ட்ட நான் பேசினது கிடையாது. இது வரைக்கும் பாப்பாய் கிட்ட உங்களை பத்தி அட்ரஸ் பண்ணி நான் பேசினதே கிடையாது. ஆர் ஈவன் ஜோ மைக்கேல் ஆர் எனி ஒன் ஹியர். உங்களை ஒரு கான்டென்ட்டாவே நான் இங்க கொண்டு வந்ததே கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க. அதனால உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அவ்வளவுதான். டாம் ஒரு நிமிஷம் டாம். தேங்க்ஸ் டாம். ஆக்சுவலா வந்து நான் உங்களை வந்து எந்த விதத்திலும் நான் தப்பாவும் பேசினது இல்லை. நீங்க பேசினதை வந்து நான் உங்ககிட்ட சொன்னதை தான் மற்றவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். சரியா? புதுசா எதுவும் நான் சொல்லலை. அண்ட் நீங்க நிறைய இடத்துல நான் பழைய விஷயங்கள் நான் எடுத்துட்டு வர விரும்பல. நீங்க அப்படி பழைய எடுத்துன்னு வந்தா நானும் எடுத்துட்டு வரேன். ஸோ அதை தவிர்த்துடலாம். எனக்கு இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா, மோகனா வந்து கேஸ்க்கு போட்ட கமெண்ட்டுக்கு எங்க அது ஒரு ஜென்ரல் கமெண்ட்டுங்க. அது ஒரு வந்து நிமிஷம் விஜய் ப்ரோ இன்டர்ஃபியர் பண்ணதுக்காக மோகனா நான் நான் ஒரு இன்டர்ஃபியர் அவர் பண்ணதுக்காக பேசிட்டோம். நீங்களே மோகனா சொல்லியிருக்கீங்க தானே, மோகனா அவர் நீங்களே பேசிட்டோம். சொல்லியிருக்கீங்க தானே, அவர் ஏங்க என்ன சண்டை சொல்றாரு? போடுறதே வேலையா வச்சிருக்காதீங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. அதுதாங்க இதுலயும் போட்டிருக்காங்க. சண்டை போடும் போது 10 பேர் கீழே இருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்றவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு கமெண்டா தான் பாக்குறேன். அதுக்கே இவ்வளவு கொந்தளிச்சு இப்போ பாருங்க, ஒரு கும்பலே வந்து அவங்கள போய் டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஷேர் பண்ணவா? இது யாருமே நீங்க அட்ரஸ் பண்ணலன்ற ஆதங்கத்துல தான் நான் வந்தேன். இத மோகனா இங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கோம் ஒரே விஜய். நிமிஷம் நாங்க விஜய் பேசிட்டு விஜய் இருக்கோம். ஒரே சண்டை நிமிஷம் போயிட்டு டாம் ஒரே இருக்கு. நிமிஷம் டாம் ம். டாம் ஒரே நிமிஷம் விஜய் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது கேஸ்குக்காக அட்வொகேட் பண்ணி பேசுறீங்க இல்லையா? நான் ஒரு கேள்வி அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கேட்கறேன். வேற எதுவும் ஓகே ஓகே. கேஸ்கு வந்து தொடர்ச்சியா நான் போய் பேசாத வரைக்கும் தொடர்ச்சியா ஜாக்லினை வந்து மதர் தெரசா மதர் தெரசா மதர் தெரசான்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, அதை பத்தி நீங்க என்னைக்கா கேள்வி ஏன் கேட்டிருக்கீங்களா? புள்ளி சௌந்தர்யா அப்படின்னு மார்க் பண்ணலையா நீங்க? நான் கேட்கறது மார்க் பண்ணலையா? கேஸ்குவை பத்தி. நான் வந்து நானா இல்லங்க, நான் கேக்குறேன் என்னன்னா, எல்லா அது ஷோ பார்க்கும் போது எல்லா நான் உங்களுக்கு கேட்கறேன். நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரே கேள்விதான். நான் வந்து அவங்கள வந்து டீக்ரேட் பண்றாங்க, அவங்கள வந்து அபியூஸா பேசுறாங்க, தப்பு தான். யாரையுமே இப்ப கூட பேசக்கூடாதுன்னு நீங்க ஆனா என்ன அவங்களுக்கு பண்றீங்கன்னா, ஸ்டார்ட் அவங்களதான் நீங்க கொஸ்டின் பண்றீங்க. உங்க ஆட்களை நீங்க கேட்க மாட்டீங்க பாருங்க. அங்கதான் எனக்கு வந்து குறையா இருக்கு. நான் அதை தப்புன்னு தாங்க சொல்றேன். அதை மட்டும் எத்தனை கமெண்ட் நான் போய் எங்க குரூப்ல என்ன பேசியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் என்ன கேட்கறேன்னா, நான் உங்களை பார்த்து கேட்கறேன். கேஸ்கோவை பத்தி அபியூஸ் பண்றாங்கன்னா அது தப்பு, நாங்க போய் ஸ்டாப் பண்ணுவோம். அது தப்பு தான், 100க்கு யாரை பண்ணாலும் தப்பு தான். ஆனா நீங்க இப்ப கேஸ்கு பத்தி பேசுறீங்களா? கேஸ்கு ஒரு 15-20 நாளா தொடர்ந்து மதர் தெரசா மதர் தெரசா மதர் தெரசான்னு மூவ் பண்ணாங்க, ட்ரிகர் பண்ணாங்க ஃபேன்ஸை. இப்போ ஒரு விஜயவோ அஜித்தவோ அப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் கடந்து போறாங்கன்னு வச்சுங்க. 10 பேர் அப்படி கமெண்ட் பண்ணுவான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்ட்? அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது யாரு? பாப்பாய், நீங்க என்னைக்காவது போயிட்டு கேஸ்குவ போயிட்டு ஒரே எங்க நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா கேஸ்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றீங்களா? அப்படி பார்த்தா நான் கூட தாங்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஐயா, நான் வந்து எல்லாரும் அபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலையா? நான் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 100 நீங்களும் மதர் தெரசான்னு சொல்லிருக்கீங்களா? நான் வந்து அன்னை தெரசான்னு சொல்லிருக்கேன். அப்ப வந்து நீங்க பேசுறதுக்கே ரைட்ஸ் இல்ல. நீங்க வந்து எங்களை பார்த்து கொஸ்டின் பண்றதுக்கே ரைட்ஸ் இல்ல. ஸ்டாப் இட். நீங்க மாரல் ஸ்டடியில நீங்க பண்ணிட்டு வந்துட்டு நீங்க மாரல் ஸ்டடியில பண்ணிட்டு நான் எங்கேயுமே எந்த பர்சனலா எங்கேயுமே அட்டாக் பண்ணல யாரையும். நாங்க யாரையுமே பர்சனல் வந்து ஒரு விஷயம் ஒரே ஐடி நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு மாரல் தெரியுமா தெரியாதா விஜய்? நான் என்ன சொல்றேன்னா, டாமோ நானும் ஹோஸ்ட்ல இருக்கிறவங்க பர்சனலா ஒருத்தங்களுக்கு டேக் கொடுத்து நாங்க பேசல இது வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லா. நீங்களே அப்டேட் பண்றீங்க. நான் அன்னை தெரசான்னு பேசுறேன். இதைத்தான் நாங்க இது வந்து ஷோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் நல்லவன் மாதிரி உங்ககிட்ட கொடி காட்டணும்னு அவசியம் கிடையாது.
அண்ட் ஷோ நீங்க நடக்கும் போது நல்லவன் வந்து கிட்டவன்ல அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நடந்த நீங்க ஒரு விஷயங்களை கண்டஸ்டன்ட் பேசுறது அன்னை இல்ல. தெரசா மதர் தெரசான்னு பேசிட்டு இங்க டாம் வந்து வந்து மாரல் ஸ்டடி எடுக்க முன்னாடி கூடாது. நான் என்ன பேசுறேன் முன்னாடி உங்களுக்கான என்ன இது பேசுறேன்னா அந்த எனக்கு ஸ்பேஸ் இல்ல. தெரியாது. முதல்ல ஷோஸ் உங்களை நான் கரெக்ட் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுவேன். வாங்க. நீங்களே தான் அட்மிட் டாம் பண்ணிருக்கீங்க நான் அன்னை தெரசான்னு சொல்லியிருக்கேன்னு. இப்போ தெரசான்றது வார்த்தை வந்து தப்பா போல அதை வந்து நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டு அதை வந்து மார்க் பண்ணதால் தான் அது வந்து ஒரு சரி, ஓகே. அது எங்க இருந்து மதர் ஸ்டார்ட் தெரசா ஆச்சுன்னு உங்களுக்கு யாருங்க? தெரியுமா? இல்ல, தப்பான இல்ல விஜய். வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா மதர் அப்போ தெரசா புள்ளி அண்ட் ஐயா, ஐயா, குருட்டுன்றது ஐயா, போகும்போது என்ன ஐயா. சொல்லுவீங்க? மதர் தெரசா யாருங்கய்யா? ஐயா மதர் தெரசா நீங்க யாருங்க? ஒன் ஆன் ஒன் தானே ஐயா, நான் பேசுறீங்க. உங்ககிட்ட கேக்குறேன். மதர் தெரசா டாம் யாரு? டாம் எங்க அந்த மாதிரி ஒரு வேர்டு எங்க யூஸ் பண்ணாங்க? அதாங்க இப்ப எப்படி பேசுறீங்கன்னா நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்றத குறைய இது பண்ணிட்டு இப்போ உங்க மேல இருக்கிற ஐயா நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு நார்மலா இருக்கலாம். அது இன்னொருத்தருக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? இப்போ நடந்தாரு அநியாயத்தை அன்னை தெரசா இப்படிதான் வந்து கேஸ் லைட் பண்ணி ஒருத்தங்களை வந்து கொஸ்டின் பண்ணி அவங்களை சாணி ஐயா நீங்க மாரலே இல்லாம நான் ஒரு கண்டஸ்டன்ட் அன்னை தெரசாவை நான் ஃபாலோ பண்ணீங்க. எனக்கு ஹர்ட் ஆகுது. நீங்க அபியூஸ் நீங்க பண்ணி ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாரும் தாங்க பண்ணும்போது இது நான் பண்ணன்றத பெருமையா சொல்லுங்க. அது பாப்ஸ் ஒரு பாப்ஸ் ஒரே நிமிஷம் நாங்க பாப்ஸ் ஒரே பண்ணலையே. நிமிஷம் பாப்ஸ் நாங்க பாப்ஸ் ஒரே பண்ணல. நிமிஷம் நீங்க அந்த மாரல் ஸ்டடி இங்க வந்து பாப்ஸ் கொடுத்துட்டு ஒரே இருக்காங்க. நிமிஷம் நாங்க விஜய் பண்ணலன்றோம். விஜய் எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க நானும் கூட சேர்ந்து ஓடுறேன்னு சொன்னா அதேதான் விஜய். எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க நானும் பண்ண அப்படின்னா வந்து பண்ண வந்து இல்லைன்னு ஆயிராதுல. இப்போ நான் கரெக்ட் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன அப்புறம் சொல்றேன்னா நீங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை நான் பண்றீங்க என்ன இப்ப? சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்க வந்து கிச்சன்ல இருந்து வேலை செய்வாங்க. அன்னதானம் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு அன்னையா இருந்து வேலையை செய்வாங்கன்றத நான் சொன்னேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் நான் சொன்னேன். அவங்க போட்ட அந்த ஹேஷ்டேக் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை என்ன போட்டாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்க ட்ரிகர் ஆகாம உட்கார்ந்துட்டு நாங்க வந்து பொறுமையா இருந்தவங்களங்க. நீங்க ஒரு அர்த்தத்தை எடுத்து நீங்க போட்டீங்கன்னு சொல்லி இப்ப சொல்றீங்க ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த டைம் என்ன பண்ணீங்க? பேசுறீங்களா இப்போ வந்து இந்த ஸ்பேஸ தர்ஷிக்காக இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்னோட பாயிண்ட் வச்சு ஏன் அதுலயே போறீங்க? நான் என்ன விஜய் கேக்குறேன் விஜய் நீங்க விஜய் ஒரு நிமிஷம் நீங்க எதுக்காண்டி நீங்க பேச வந்தீங்க அதை சொல்லுங்கமே. நாங்க இருங்க பேசிக்கிறேன். நாங்க இதை ஜாக்லின் காண்டி போடல புரியுதா? இத தர்ஷிகாவ அவங்க பேசினாங்க அப்படின்ற காண்டி போட்டது புரியுதா? உங்க இதுக்காண்டி வந்து பிபி ஒரே நிமிஷம். பிபி அமைதியா இருங்க. விஜய் அமைதியா இருங்க. மோகனா எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் பேசணும் பாப்பாய். நான் ரிக்வெஸ்டா கேக்குறேன் பாப்பாய். ஒரு நிமிஷம் நான் பேசணும். நான் சண்டை போடுவேன். ஓகே பேசலாம். விஜய் ஒரே நிமிஷம். விஜய் இப்போ கேஸ்க்கு வந்து மதர் தெரசான்னு ஒரு டேக் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர் இருக்கிற ஃபேண்டம்ல ஒரே நிமிஷம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்களே தான் அட்மிட் பண்ணீங்க. நானும் அன்னை தெரசான்னு சொன்னேன். அன்னையா இருக்கிறாங்கன்றத சொன்னேன். அன்னை தெரசான்றத வந்து நீங்க வந்து நீங்களே தான் அதை சொன்னீங்க. அன்னை தெரசான்னு சொன்னீங்க. வேலை பண்றாங்கன்றத நான் மீன் பண்ணேன். ஓகே இன்னொருத்தர் வந்து இப்ப நான் வந்து அது புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஓ அப்ப அப்படி சொல்லிட்டீங்க. அப்போ நீங்களும் விஜய் நீங்களா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. நான் என்னோட வேர்ட்ஸ் என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. நான் வந்து இப்ப சவுண்டை பத்தி ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இந்த பிஆர் அக்காங்கிற ஒரு பிஆர் பேக்கரி அக்கா நிறைய பேர் யூஸ் பண்ணாங்களே. இப்ப நான் ஒரே தடவை யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு கீழே வந்து அபியூசிவ் கமெண்டா வருது. அபியூஸ் பண்றது தப்புன்னு சொல்றோம் நம்ம. ரைட்டா? அதுதான் சொல்றோம். பட் ஆமா அது தப்பு தான். அது 100% தப்பு தான். பட் நான் அதுக்கு இடம் கொடுத்துட்டேங்கிறது தான் நான் இங்க சொல்ல வரேன். நம்ம போய் சொல்றோம் அப்படி பண்ணாதீங்க, அபியூஸ் பண்ணாதீங்க ஒருத்தங்க. ஆனா ஒருத்தங்க சும்மா இருந்து போய் அதை பண்ணலன்னு நான் சொல்றேன். 100 பேர் இருக்காங்கன்னா நீங்க 90 பேர் அது கடந்து போற என்னையும் மாதிரியோ டாம் மாதிரியோ ஆர்கே மாதிரி ஆளுகளை பாயிண்ட் அவுட் பண்ணாம அவன் பாரு அபியூஸ் பண்ணிட்டு அவங்க ஃபேண்டம் இப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க ஃபேண்டம் வந்து காட்டாதீங்க. நீங்க எல்லா ஃபேண்டம்ல இது நடந்திருக்குன்னும் போது எல்லா ஃபேண்டம்ல 10% இருக்கு. அதை ஏன் நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க? 90% பீப்புள் நம்ம வந்து நல்ல விஷயம் தான். அது தப்பு சொல்ல. நீங்க மத்த ஃபேண்டமே போட்டு விக்கிறீங்க. அதுல வந்து உங்க ஃபேண்டம் ரொம்ப நல்ல. ஐயா உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்டே புரியலைங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்கு நடக்குதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுட்டாச்சு பேசுங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்குன்னு போட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் லிசனர்ல இருந்தாங்க. அதனால வந்து அவ்வளவுதாங்க சிம்பிள். மோகனா ஏன் கமெண்ட் பண்ணாங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம். மோகனா ஏன் கமெண்ட் பண்ணாங்க? கமெண்ட் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாருங்க மோக் பண்ணது இந்த ஸ்பேஸ? இந்த சண்டைன்னு ஆமா ஃபன்னியா ஒண்ணு போகும்போது சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஃபன்னியா போனா அது மோக் ஆகுமா ஆகாதா? பாப்பாய் நீங்களே பாத்துருக்கீங்க. நிறைய இந்த ஸ்பேஸ் சண்டையில எல்லாம் நீங்க கீழே இருந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இருப்பீங்க. அது மாதிரிதான் கீழே சாப்பிட்டு இருப்பாங்க. நானா ஏங்க ஃபன்னி கமெண்ட் ஒரு சும்மா போடுறாங்க. அதுக்கு ஏங்க ஒரு அபியூசிவா எப்படி போகுதுன்ற கமெண்ட் போடுறது மட்டும் எப்படி இருக்குன்ற பாருங்க. அதுதான் கிக் அவுட் பண்ணாங்க வெளில. ஏங்க அது அவங்களுக்கு ஹேர்ட் ஆயிருக்குங்க. அவங்க ஹேர்ட்ட பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களே.
பாப்பாய் ஒரு நிமிஷம் பாப்பாய், நான் ரெக்வஸ்டா கேக்குறேன். நான் ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். விஜய் ப்ரோக்கு நான் ஏன்னா அவர் என் நேம் பல தடவை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. நான் அதுக்காக சொல்லிக்கிறேன். விஜய் ப்ரோ அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க ஃப்ரெண்டுக்காக டிஃபெண்ட் பண்றீங்க, எல்லாமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க, அவங்க ட்வீட்டை போய் பார்த்துட்டு ஒரு ஸ்பேஸ்லயும் அவங்க கீழே லிசனர்ல உட்காந்துட்டு ஒண்ணு பண்றாங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எனக்கு மோகனா வந்து அதை பண்ணலையா எனக்கு மோகனா வந்து நீங்க? நான் பண்ணல. சரி, ஓகே ஓகே, நீங்க பேசுங்க நீங்க நீங்க வந்து நீங்க அதுக்கு பண்ணலையான்னு கேட்கறத விட இல்லங்க. பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் காட்டுறீங்க. இப்போ இதை பண்ணாதீங்க இப்போ யாருமே. என்னன்னா இல்ல எல்லாருமே விஜய் இதை பண்ணாது. பர்ஃபெக்டா இருக்கு விஜய் அப்படின்னு உங்களுக்காகவும் வந்து காட்டுறது நான் பேச நீங்க நீங்க யாருன்னு பார்க்கும்போது எனக்கு தெரியாது தான் விஜய். வருது. உங்களுக்காகவும் ஒருத்தங்க வந்து ஏன் இயல்பா பேச இந்த வந்து ஒரு உடனே நம்ம ஸ்பேஸ் நடக்கிற பேசணும். பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்றது தப்பே கிடையாது. சூப்பரான விஷயம் அது. இது அபியூஸை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் உங்க கூட சேர்ந்து நான் வந்து ஆதரவு தான் பண்ணுவேன். பிளைண்டா ஆனா இப்போ என்ன பாப்பா நடக்குதுன்னா இவரு இப்போ இங்கே பிளைண்டா அதே அபியூஸ் சப்போர்ட் தான் நடக்குது. பண்றாரு அதுக்கு என்ன பாப்பா. பண்ண போறீங்க தான் நான் கேட்கிறேன். இல்ல ஐயா இவர் வந்து விஜய் அவரோட ஃப்ரெண்டுக்காக விஜய் பிளைண்டா விஜய் சப்போர்ட் ஒரே நிமிஷம் பண்றாரு. ஒரே நிமிஷம் மோகனா ஏன் கேஸ்கோவை பத்தி இந்த ஸ்பேஸ்ல பேசணும்? நீங்க ஏன் கேஸ்கோவை பத்தி ஏன் இப்போ அந்த மாதிரி மத்த கமெண்ட் ஃபேண்டம் போடுறேன்னு நீங்க வந்தோன்னு இழுத்துட்டு பேசல? வந்தீங்களா பாப்பா? மத்த ஒரே ஃபேண்டம்ல நிமிஷம் வந்து அபியூஸ் இப்ப நீங்க பண்றாங்கன்றது கேஸ்கோவை பத்தி பேச சொல்லும்போது வந்தீங்க உங்க ஃபேண்டம்ல மாத்தாதீங்க நடக்கிறதே நீங்க அதை ஃபர்ஸ்ட் மாத்தாதீங்க. கேட்டுட்டு அப்புறம் பேசலான்றதுக்கு தான் வரேன். ஒரே நிமிஷம் இப்ப பிரச்சனை மோகனா கேஸ்கோவை பத்தி பேசுனது தானே. கேஸ்கோவை பத்தி ஏன் மோகனா பேசணும்? ஏன்னா நான் என் ஃபேண்டம்ல நடக்கிற அபியூஸுக்கு நான் கேட்டிருக்கேன் பாப்பா. நீங்க அப்ப வந்து பேசுறீங்க. ஐயா அதனால இங்க இங்க அது ஒரு சொல்றதுங்கய்யா. ஒருத்தர் கூட அதை பண்ண மாட்டீங்க. ஐயா இங்க மோகனா வந்து சொன்னாங்க, நான் அதை நான் கேட்கறேன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எடுத்து போடவா? அது சொல்லாததால தான் நான் மேல வரேன். ஐயா இங்க ஒரு ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க சண்டை வந்துருச்சுன்னு போடுறாங்க. அது இவங்களை ட்ரிகர் பண்ணிருக்கு மோகனாவை. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்த உடனே மோகனா ஏன் அப்படி கேட்கறேன்? ஏன் கேஸ்க்கு நீங்க ஏன் கமெண்ட் பண்ணீங்கன்னு ஏன் கேட்கல? அது தப்பான அதுதான் கமெண்ட். அது அந்த அபியூஸா? அது மாதிரி ஒபினியன் ஐயா ட்ரிகர் ஆயிருக்குயா. எனக்கு ட்ரிகர் ஆகாம இருக்கா ஐயா? பண்ணுவீங்களா? ஐயா இது விட்டுறலாங்க. ஐயா இதுக்கு மேல அதை பாத்து பேச அதனால வேண்டாம். ரொம்ப நேரமா கை சாரி தூக்கிட்டு நான் இப்ப கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் அபியூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பாப்பா பண்ணுங்க. நீங்க இவர்கிட்ட நான் எவ்வளவு லிசனர் இல்ல போயிடுறேன். பாப்பா நீங்க அவ்வளவுதான். எனக்கு இவர்கிட்ட எதுவும் எவ்வளவு பிரச்சனை நேரம் இல்ல. பேசினாலும் இது மாதிரி நான் பண்றத மட்டும் ஸ்டாப் பண்ண தெளிவே சொல்லுங்க. பாத்து I just want to எனக்கு ஒரு point டவுட் out that பாப்ஸ். அவ்வளவுதான். விஜய் கிட்ட விஜய் ஏன் விஜய் நீங்க ஒரே பேசும்போது டவுட். அவர் வந்து பேசுறத பிளைண்ட் உங்ககிட்ட சப்போர்ட் தெளிவா பண்றாரு. கேட்டா பதில் சொல்ல ஒரே மாட்டேங்கிறீங்க. ஒரு மோனாஜி ப்ராப்பரான இது மோனா பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம் ஜோ டாம். ஒரே ஒரு செகண்ட் சாரி ஜோ. ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன ப்ரூஃபோட இருக்கோ அதுக்கு பதில் சொல்லாம அப்ப இப்படி பண்ணாங்களா, அது பண்ணாங்களா, இவங்க பண்ணாங்களான்னு இந்த பக்கம் நீங்க தாவுறீங்க. நீங்க அதுலயே நீங்க நீங்க கேட்டது என்ன பேசுறதுல தெரியுமா டாம்? இல்ல 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 எதுக்கு இல்ல நீங்க வந்து மேல வந்து கேக்குறீங்கன்னீங்களே? நோ இதுக்கு தான் வந்தேன். இதுதான் நான் இல்ல 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 சொல்றேன். இல்ல விஜய் நான் கேட்டது அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டாவே நான் பதில் ஸ்ட்ரைட்டா தான் சொல்லுங்களேன். அதை கேட்டேன். நீங்க அவருக்கு பைபாஸ் ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டீங்க. தான் ஒரே கேட்டாரு. கேள்வி. நீங்க இந்த பதிலே ஸ்பேஸ் கொடுக்கலையே. வந்து ஒரே நிமிஷம் டாம் இந்த ஸ்பேஸ் வந்து தர்ஷியா வில்லின்னு போட்டீங்க. அதை கேட்க போனோம் டாமியும் அபியூஸ் பண்றீங்க, எல்லாத்தையும் அபியூஸ் பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கான ஸ்பேஸ். இதுல மோகனா ஏன் கேஸ்கோவை பத்தி பேசி இருக்கணும்? அதுக்கு என்னன்னா முகாந்திரம் என்னன்னு உங்ககிட்ட கேட்கறேன். அதுக்கு முகாந்திரம் என்னன்னா ஒரு ஹீட்டடா பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னியா அதை மாத்துறாங்க. மாத்தும் போது இந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகும்னு சொல்றாங்க மோகனா. நீங்க கேஸ்கு நீ போய் கமெண்ட் பண்ணதுனால தானே அவங்க அப்படி பேசினாங்க. உன்ன இந்த ஸ்பேஸ்ல நடந்ததான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததுக்கு எல்லாத்துக்கும் போறாங்க. நீங்க ஏன் அதை கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு என்ன புரியலன்னா இப்படி பண்றதால வந்து அது திரும்பி அபியூஸ் பண்ணலான்றத நீங்க சொல்றீங்களா? எனக்கு அது கமெண்ட் பண்றது இல்ல நீங்க வந்து மாத்தாதீங்க. ஒரு விஷயத்த நீங்க வந்து நீங்க இப்படி சீரியஸா ஒரு மாத்தாதீங்க. விஷயத்த எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு நீங்க எல்லாரும் விஷயத்த கேட்டுதான் அபியூஸ் சீரியஸா பண்றது நீங்க தப்புன்னு எடுத்துட்டு சொல்லியாச்சு. போன நீங்க நினைக்கிறீங்க. இப்ப அது ஓகே. பட் ஒரு விஜய் இடத்துல விஜய் என்ன உங்களுக்கு ஆகுதுன்னா வேலிடா அதுக்கு ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. நாம எங்க இப்ப அபியூஸ் பண்ணது சரின்னு சொன்னோம்? தப்புன்னு தானே சொல்றோம். அதுதான் நானும் சொல்றேன். ஐயா அதை பாப்ஸ். அட்ரஸ் பண்ணாம நீங்க கடந்து இப்போ போறீங்க. கேஸ்கு அவ்வளவு பண்ண கமெண்ட் பண்ண கமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இல்லங்க. பதில்? இப்போ என்னன்னா இப்ப கேஸ்கு பண்ணதுக்கு கமெண்ட்டுக்கு நாங்க பைபாஸ் பண்ணி போயிடணுமா? கேஸ்க்கு கமெண்ட் பண்ணதுக்கு வந்து நீங்க அவ்வளவு வந்து பதிலே வக்கனையா இல்லங்கய்யா. பேசுறோம்ல அதனாலதான் இவ்வளவு நம்ம பேசுறோம். எல்லாம் கொஸ்டின் பண்றோம்ல அவங்கள. இல்ல ஒரு இதையும் நிமிஷம் பண்றாங்க. ஒரே விஜய் நிமிஷம் கேஸ் ஒரே நிமிஷம் விஜய் ஒரு நிமிஷம் எல்லாருமே விஜய் மேல விஜய் இருக்கு. விஜய் அபியூஸ் வந்து ஐயா பச்சை பச்சையா விஜய் ஒரே பேசுறாங்க. கேள்வி. அது என்னோட யாருமே கடைசி தப்பா கேள்வி. கேட்க இதுக்கப்புறம் நான் பேச மாட்டாங்க. போறதில்ல உங்ககிட்ட. பாப்பா நான் நியாயமா தானே விஜய் நான் கேக்குறேன். உங்க கடைசியா நான் இருக்கு. என்ன கேக்குறேன்? ஓகே கேஸ்க்கு கடைசி கேள்வி. நியாயம் ஒரே இல்ல கேள்வி. நியாயம் இல்ல ஆனா விஜய், அது நியாயமா தப்பா கேட்கல விஜய். பண்றாங்கன்றத கொஸ்டின் பண்ண மாட்டீங்களா? இப்போ வந்து விஜய் நியாயமா ஒரே பேசல கேள்வி. விஜய், கடைசி நீங்க நீங்க கேள்வி. வந்து நியாயமா ஒரே எல்லாத்தையும் கேள்வி. ஜாலரை தட்டினாதான் வந்து இந்த ஸ்பேஸ்லயும் கமெண்ட்டும் பண்ணுமா? இந்த மாதிரி அதுதான் பேசுறதா இருந்தா நீங்க அதுதான் வெளியே உங்க போயிடலாம். இந்த மாதிரி இன்டென்ஷன் பேசுறதா இருந்தா அவ்வளவுதான். நீங்க வெளியே சிம்பிள். போயிடலாம் விஜய். ஆக்சுவலி உங்களோட ரிமூவ் இன்டென்ஷன் பண்ணிடலாம் டாம். அவ்வளவுதான். I just want You to just leave wanna and blame. this is You really just a wanna biased blame. space. I just You're want to not point out that. ready to அவ்வளவுதான். take. Bye. இல்ல இல்ல பாயிண்ட் ஓகே அவுட் பாய் பண்ண பாய் பாய் சொல்றீங்க. பாய் பாய் பாயிண்ட் அவுட் பாய் பண்ணி பாய் பாய் முடிவு பாய் பண்ணிக்கலாம். சொல்லிருங்க. நீங்க அவ்வளவுதான். பாய் என்னன்றதை பாய் இங்க பாய். புரிஞ்சுக்கிட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் வரணும் இல்ல அப்படின்னா பாய் தான். ம். நாம என்ன சொல்றோம்? இல்ல மோகனா பட் எதுக்கு கேஸ்கோ பத்தி பேசணும்? அட கேஸ்கோ போட்ட ஒரு பாவிகளா. கமெண்ட் 10 ஹலோ ஹலோ சாரி ஹலோ. ஜோ. ஒருத்த கஷ்டப்பட்டு ஒண்ணு கேட்கணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். ஆனா அந்த ஆளை அமுச்சு விட்டீங்களா? இல்ல இல்ல நான் இருக்காரு உங்களை இருக்காரு. மன்னிக்கவே சொல்லுங்க அவர் மாட்டேன். கேப்பாப்ல. அதுக்கப்புறம் அவர் ரெக்வெஸ்ட் மிஸ்டர் கொடுத்தாரு. விஜய் கிளம்பிட்டாரு. இருக்கீங்களா? இல்ல இல்ல இருக்காரு இருக்காரு. ஒரே கீழ தான் வருத்தம். காட்டுறாரு. இல்ல கிளம்பிட்டாரு. இல்ல ம்.
அவர் ஒரு கருத்து சொன்னாரு. நான் கூட தப்பா சொல்லிட்டேனோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். என்ன கருத்துங்கய்யா? இல்ல சவுண்ட வந்து புள்ளி பண்ணாங்க, புள்ளி சவுண்டுன்னு சொன்னாங்க. நான் கூட ரிவ்யூல அது புள்ளின்னு தான் சொல்லியிருக்கேன். பட் அது என்னன்றது எக்ஸாக்ட்டா அவர் வாயால கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குலைச்சதெல்லாம். நான் அதை தப்பா பேசியிருந்தேன்னா திருத்திக்கணும்ல. அது பேர் புள்ளி இல்ல அப்படின்றதுக்கு அவர் ஒரு இது வச்சிருப்பாரு. எக்ஸ்பிளனேஷன் அழகா வச்சிருப்பாருல. அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்கத்துல உட்கார்ந்தவங்க ஒத்துக்கிட்டாங்க புள்ளின்ட்டு. அவர் இல்லைன்றாருன்னா அது அவருடைய ஆறாத அறிவுக்கு புதுசா ஒண்ணு எட்டி இருக்கும்ல. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இது ஜோ அந்த மொத்த பட் ஏன்னா கான்வர்சேஷன் பாருங்க. மோகனா எதுக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்து கேஸ்கோ பத்தி பேசணும்? அவங்க ஒரு கமெண்ட் போட்டாங்க. அந்த கமெண்ட் வந்து இங்க இருக்கிற 10 பேத்துல 9 பேருக்கு அத அவருக்கு தெரியாமலே அவரால சமாளிக்கிறாரு. ஆனா பாத்தீங்களா, அவர் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்காம எவ்வளவு நேரம் விட்டு கொடுத்தாரு. அது டிராகன் என்ன வேணா டிராகன் பண்ணிட்டோம். அவரோட நான் என்ன இன்டென்ஷனை சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். அவரோட இன்டென்ஷனை எனக்கு வரதுக்கு முன்னாடியே தெரியுங்க. அவர் என்ன பேசுவாரு, எப்படி பேசுவாரு. பிகாஸ் அவர் வந்து கேஸ்லைட் பண்ற வேலையை வந்து விஜய் ரொம்ப சூப்பர்பா பண்ணுவாரு. அவர்கிட்ட நான் 2 முறை தான் பேசியிருக்கேன். 2 முறை தான் பேசியிருக்கேன். எனக்கு அப்பவே அவரோட இன்டென்ஷன் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்ப வந்துமே இல்ல டாம் அவர் ஒண்ணு சாதிக்க ட்ரை அவர் பண்ணாரு, வந்து மொக்க வாங்கிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா he don't இல்ல have இல்ல ஐயோ நீங்க வேற. அவர் போய் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பாத்தியா அந்த ஸ்பேஸ் நான் பயாஸ்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. இல்ல இல்ல எனக்கு என்ன கடைசி அவர் அதான் சொன்னாரு. இல்ல கேப்ல என்ன ஆல்ரெடி ஒரு ட்வீட் இருக்கு பார்த்து. இல்ல அது இருக்கு. உங்களை எல்லாம் பொழந்துட்டு போயிட்டாரா விஜய்? ஓகே நான் என்ன சொல்றேன்னா எனக்கு அது பொழக்கட்டும். அது எத்தனை துண்டு நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். நான் என்ன சொல்றேன்னா போற போக்குல அவர் வந்து அபியூஸ் பண்றது சரின்னு பேசுறீங்க. நாங்க எங்க பேசணும்? இதுதான் நான் சொல்றேன். அவரே அன்னை தெரசான்னு சொல்றேன்னு கமிட் பண்ணிட்டாரு. கமிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றதெல்லாம் இங்க வேண்டாம். உங்க அளவுக்குலாம் நாங்க எங்கேயுமே இறங்கல. அதனால இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. லிசனர்லயோ அதர் லிஸ்ட்லயோ இருந்தீங்கன்னா உங்க பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லோவா நாங்க போகல. ஓகேவா? பாப்பி லெஃப்ட் பாக்கெட்ல வச்சுக்க சொல்லு. லெஃப்ட் பாக்கெட் நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதனால ரைட் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நாங்க பேசாம இருந்ததுனால அப்புறம் இல்ல நான் இதை அட்ரஸ் பண்ண வேணாம்னு இருந்தேன். இது அட்ரஸ் பண்ணாம இருந்ததுனாலதான் நீங்க என்னன்னா நீங்க இப்படி ஒரு ஷோ கால்டு நியூட்ரல், ஷோ கால்டு குட் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தீங்க. நான் இதோட அட்ரஸ் பண்ண வேணாம், ஷோ முடிஞ்சிருச்சு, இப்ப அட்ரஸ் பண்றேன், நீங்க அட்வைஸ் எல்லாம் தூக்கிட்டு வராதீங்க, கேட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, உள்ள விட மாட்டோம். Guys, can I say something? Or a quick thing? Yes. Hi everybody. I missed you guys a lot. Okay. ஜிந்தா வேணா அஞ்சலி ஜிந்தா வேணான்னு சொல்றாரு. Yo, Jinda BB8. You will get bundled up and dumped somewhere. So I just want to say this to Casco. Okay, Casco, இப்போ நீங்க லிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, so இது fun இல்லங்க. You know, this is a important topic that was being discussed in this thing. Okay, it's not ஒரு சண்டை கேலிக்காக சண்டைலாம் இல்ல. This was a genuine thing, and you know, you're a girl, I'm a girl, there are a lot of boys supporting girls. You know, Tarshika பத்தி சொன்னதெல்லாம் is not a joke. You know, Tarshika பத்தி சொன்னாலும் சரி, யாரை பத்தி சொன்னாலும் சரி, so தர்ஷிகாக ட்வீட் போட டாமை பத்தி சொன்னா it's not acceptable. So இங்க வந்து நாங்க வந்து வெட்டிக்காக உட்காந்து சண்டை போட்டுட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இல்லை. It was such a good discussion, and Guru, the so called, you know, we kind of look up to him as a leader of the Vishal boy gang. He came, they spoke, and you addressed it. இது வந்து it's not a joke. It's not a joke for you because you don't want this thing to repeat to any other girl. So it was a very important discussion, very well done, led, discussed. இது வந்து it's not a joke, and I think Costco, you are much way above it. And Poppy சொன்ன மாதிரி, even I have not interacted with you இங்க. And நான் உங்களை ஃபாலோ பண்ணாதோட I don't see your tweets, but some people have told me நீங்கனால, you know, your content is sometimes like, you know, your AV cuts and all are fun அப்படியா. But let's keep it healthy fun. இதான் வந்து be it a boy or a girl நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. Mother Teresa is a saint, a revered woman who has spent her whole life taking care of people. அதை வச்சு Jacqueline, who's a contestant, அவங்கள வச்சு மார்க் பண்றதுல it's representative of who? Such a smart girl, if you say you are, it just shows who you are. Comparing a BB8 contestant to, you know, Mother Teresa. So Casco, if you're listening, dear, இங்க வந்து வெட்டிக்கெல்லாம் யாரும் வந்து we are not wasting our breath.
important discussion, and it was done well by Tom, Poppy, the Vishal boys, and then suddenly this boy Rajesh popped up. He just wanted some attention on himself. I'm glad you guys threw him out. Joe, you don't even have to waste your energy on these kind of people. So, to all those people who think we are mocking here or doing Vetti Sanda, not the case. There are some genuine issues. The clarify pani sort out on paniyacho. All those ugly tweets have been taken, and Tharshika should be happy for whatever she's doing in her life. And sound avangoda projects vanda all of us should support. Neenga vandu indha mariyala, if you alienate people, இந்த people தான் போய் sound ஒரு project பண்ணாங்கன்னா watch பண்ணணும், support பண்ணணும். So, guys like it, and so I just wanted to say that. இங்க ஒன்னும் யாரும் டைம் இருக்குன்னு சொல்லி வெட்டியா வந்து உட்காந்து சண்டை போட்டுட்டு இல்ல. Is an issue was addressed, resolved. அதுக்கு solution கண்டுபிடிச்சு it was resolved. So kudos to Tom, my favorite space girl, Tommy girl. Kudos to Popeye. Kudos to Mona. Kudos to all of them who spoke and resolved this issue. ஒரு நிமிஷம் பாப்பாய் ஒரு நிமிஷம் DM பாருங்க. அண்ட் ஒன் பாப்பாய் DM. சாரி, நான் மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் வந்து ஒன்று பேசினாப்புல இல்லையா? ஏன்னா வந்து அவர் வந்து நீங்க ஜால்ரா அடிக்கிறவங்க மட்டும் தான் இங்க பேசணும், அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே எதிர்கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ராங்கான கருத்துக்கள் வந்து நான் வச்சிருக்கேன், இல்லை இங்க இருக்கவங்க வச்சிருக்கிறாங்க. உங்களாலையும் அப்படி தரமா பேச முடியும்னா நீங்க தாராளமா வந்து பேசலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனி கூட்டம் வேணும், நீங்க ஸ்பேஸ் போடுறதுக்கு ஒரு 10 பேர் 15 பேர் தான் வராங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த தரத்தை இம்ப்ரூவ் பண்ணி நீங்க ஸ்பேஸ் தாராளமா போடலாம். நீங்க நல்லா போடுறீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா வந்து நாங்களுமே பேசுவோம். என்னடா அது இந்த கூட்டம், இதுக்கு வந்து இவ்வளோ ஆள் வந்துட்டாங்களே, கூட்டம் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க, எனக்கு புரியுது, உங்களோட இன்டென்ஷன் புரியுது. நீங்க வந்து ஒரு நேமை டேக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, பாத்தீங்களா டாமோடைய ஸ்பேஸ் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு உங்களுடைய இன்டென்ஷன் வந்து தெளிவா என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அதை ரெஸ்பெக்ட்டுமே பண்றேன். இனிமே அதை பண்ணாதீங்க. உங்களுடைய தரத்தை நீங்க உயர்த்திக்கோங்க. எங்ககிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு நாங்க பார்த்துருப்போம் இல்லையா, இந்த சீசன்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை வந்து டெஃபினட்டா நான் பர்சனலா பார்த்துருக்கேன். அடுத்த சீசன் நான் ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அதை எல்லாத்தையுமே திருத்திட்டு இன்னமும் ஒரு குவாலிட்டியா எப்படி ஒரு ஸ்பேஸை ரன் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? வந்து ஜஸ்ட் லைக் தட், டோன்ட் கம் டேக் பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் லைக் தட் அண்ட் யூ கான்ட் கொஸ்டின் சம் ஒன் ஹூ ஹேவன் ஸ்போக் லைக் தட் அண்ட் பிராண்ட் தெம் ஆஸ் சோ கால்ட். இந்த மாதிரி ஒன்று சொல்றீங்களே, உங்களோட இஷ்யூக்காக தான் நீங்க அட்ரஸ் பண்ண வந்தீங்க அப்படின்றதையுமே நீங்க சொன்னீங்க. என்ன வந்து ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ்லாம் 1000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எதுக்குமே என்னுடைய செவிகளை வந்து நான் சாய்ச்சதே கிடையாது. நாட் ஈவன் சிங்கிள் டைம். அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதும் கிடையாது. ஏன் இப்படி போறீங்க, ஏன் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. மெஜாரிட்டி இல்லை, 99.9%, 99.99% ஐ ஸ்டுட் சைலண்ட். அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸாகவுமே நான் எதுவுமே கொடுத்ததே கிடையாது. அதுதான் நான் மேபி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். தட்ஸ் இட். And guys, எல்லாத்துக்கும் வந்து don't drag Jack into everything, okay? நாங்க வந்து we may be Jack fans, but ஏதாவது ஒரு பொண்ணு contestant-க்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, yes, we will raise our voice, we will question it. Be it Sound, be it Tarshika, be it Pavitra, whoever it be it even boys, guys, and they have moved on. They are focusing on their career, and அவங்க move பண்ணி போயிட்டாங்க. அவங்க enjoy பண்றாங்க, அவங்க career projectsல ஃபோக்கஸ் பண்றாங்க. நாங்க இங்க வந்து டாம் ஒரு ஜெனரல் பேஸ் ஹோஸ்ட் பண்ணிக்காங்க வந்து பேசுறாங்களா, உடனே வந்து ஜாக்லினை இழுத்து அவங்கள வச்சு நாங்க ஜாக் ஃபேன்ஸ், நாங்க இது பண்ணோம். ஜாக்கை இழுக்காதீங்க. Jack has moved on, we have moved on. நாங்க வந்து எந்த contestant பத்தி தப்பா பேசல. So please don't drag Jack into it, and I'm saying it very, very clearly. Please don't drag Jack into it. Please don't drag any other contestants into it. We are not speaking for Jack. We are speaking for ourselves. எங்க opinion as an individual person நாங்க lay out பண்றோம். This is not because we Jack is speaking. Jack பேசணும்னா அவங்க பேசிப்பாங்கங்க. She's out of the show. She can talk whatever she wants. Either Anjali is talking, Tom Girl is talking, Popeye is talking, Arki is talking. நாங்க பேசுறோம். Joe பேசுறாரு. These are our karthus. This is not representing Joseph. Leave Jack out of this. Okay? Thank you so much.
அண்ட் ஒன் மோர் திங், ஆனா நான் முடிச்சிடறேன் பாப்ஸ் ஒரே நிமிஷம் ஷார்ட் தான். இங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசுறது கான்டென்ட் ட்ரிவன் மட்டும்தான். ஒரு பிபி ஸ்பேஸ் நடக்கும்போதும் சரி, எந்த ஸ்பேஸ், இட்ஸ் a கான்டென்ட் ட்ரிவன், இட்ஸ் a பியூர் கான்டென்ட். வாட் they were discussing and we were discussing only about the show, what was happening in the game. ஷோவை தாண்டி ஒரு கேமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை தவிர இங்க டாமோ சரி, இல்ல பாப்ஸோ சரி, இல்ல வந்து மத்தவங்களோ சரி, அஞ்சலியோ சரி, இவங்க எல்லாருமே பண்ணது they were guiding the spaces. ஸோ அவங்க சொல்றது வந்து தே ஆர் கைடிங், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து நீங்க வந்து ஒருத்தர் டேக் பண்ணி இவங்களுக்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ண, ஆப்வியஸா அவங்க ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தரை வந்து பேசும்போது அவங்க சப்போர்ட் போதான் செய்வாங்க. இது நார்மலா நடக்கிற விஷயம் தானே. நீ எதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நீ எதுக்கு இவங்க இது டாம் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, புரியல. ஐயோ, அவங்க ஸ்பேஸ்ல வந்து உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கவங்கள வந்து நீ வந்து தப்பா பேசினா அவங்க சப்போர்ட் தான் போக செய்வாங்க. அதை கேள்வி கேட்கற நீ யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஷோ நடந்து முடிஞ்சு 2 வாரம் 2.5 வாரம் கழிச்சுமே நீங்க இத்தனை வன்மத்தோட சுத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சத்தியமா புரியல நீங்க நிஜ வாழ்க்கையில எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். Hey, don't go into private மோகனா and all. Please, Professor. Tommy, இல்ல take it over, yeah. Make ஒரு it நிமிஷம் fun. இருங்க. ஒன் செகண்ட் மோகனா, உங்களை செப்பரேட் டிஸ்கஷன் கூப்பிடுறாங்க போல் இருக்கு. ஓ மை காட். எனக்கு டைம் இல்ல, சாரி. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அப்புறம் Okay, Collector Mona. யாராவது உங்களுக்கு பேசணும்னா தாராளமா இல்ல டாம், இதுல என்ன வருத்தம்னாட்டா, நான் வந்து பிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் மியூசிக் ஃபேஸ் போவேன். அப்புறம் இந்த ரூபி, அகுனா மட்டாட்டா, ஏதாவது கேமிங் தான் அங்கே போய் கோலி குண்டை விளையாண்டுட்டு இருப்பேன். நான் இது வந்து என்னோட 3வது சீரியஸான ஸ்பேஸ். ஒன்று வந்து அந்த ஆண்ட்ரூங்கிறவரை வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசும்போது சாமை வந்து டேக் பண்ணுங்க. சாம் வந்து அப்யூஸ் இல்லையா, அவர் வந்து என்னதான் அப்படி இப்படின்னு பேசினாலும் அப்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு, ஹீட்டட் கான்வர்சேஷன்லாம் நடக்காது, அவரை டேக் பண்ணி நீங்க எதுவும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. 10ஆம் நிமிஷத்துல சாம் என்னை பத்தி விஜய் சொல்லிட்டு அவன் அப்படித்தான் என்னென்னமோ பேசிட்டு அப்புறம் நான் அதை கேட்க கூட போல. இது ஒரு அடியா எனக்கு. நான் போய் கேட்டேன், ஏயா நான் எனக்கு நல்லதானே பண்ணிட்டு வந்தேன், நீ என்ன எனக்கு வன்மத்தை கட்டி வச்சிருக்க, அந்த வன்மத்துக்கான காரணம் உங்களுக்கு எனக்கு தெரியும் என்னன்னு. 2வது என்னன்னா, 2வது சீரியஸான ஸ்பேஸுக்கு எதுக்கு போனா, இந்த விஜய் இப்ப வந்துட்டு போனார்ல விஜய், அவருக்கு சவுண்ட் ஸ்பேஸ்ல வந்து இந்த சில பீப்புள்ஸ் வந்து ஸ்பீக்கர் கொடுக்கல. அதுக்கு ரசிகன் என்ன ட்வீட் பண்ணிருந்தாருன்னா, எனக்கு விஜய் யாருன்னே தெரியாது, நான் அவருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணதே இல்லைன்னப்ப நான் பதில் சொன்னேன், ரஷ்யா உனக்கு தெரியலங்கிறதுக்காக நீ சவுண்டோட அத்தாரிட்டி இல்லை, நீ மேனேஜர் இல்லை, நீ லீடு இல்லை, உனக்கு தெரியலங்கிறதுக்காக ஒருத்தர் ஸ்பீக்கர் தராமல் இருக்கக்கூடாது. அவரும் நிறைய ரூட் பண்ணியிருக்கேன், நான் கவனிச்சிருக்கேன், நிறைய ஸ்பேஸ்ல பேசுறத கேட்டிருக்கேன், டாப் ஸ்பேஸ்ல எல்லாம். அப்படிதான் நீ இதுவரை பத்தி தான் பேசுனது. இவரே வந்து இப்போ போகும்போது ஒன்று த்ரோ பண்ணிட்டு போறாரு. இப்போ என்னன்னா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும். மோகனா உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு எந்த ஸ்பேஸுக்கு போகாதீங்க, என் கூட காலையில பாட்டு கேட்க வாங்க, பாட்டு கேட்கறதுக்கு முடிஞ்சுதா ஒரு 2-3 பாட்டு போர் அடிச்சுன்னா என் கூட கோலி குண்டு விளையாடுவாங்க, அந்த ஸ்பேஸுக்கு பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க வர நாட்கள். அவ்வளவுதான். கண்டிப்பா பாப்பாய்.